சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தது. முதல் நாளே உலகம் முழுக்க 152 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக அறிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதனால் படத்திற்கு நல்ல வசூல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது 4 நாட்களின் அதிகாரப்பூர்வ வசூலினை அறிவித்திருக்கிறது சன் பிக்சர்ஸ். மொத்தமாக 4 நாட்களில் 404 கோடி ரூபாயினை கூலி படம் வசூலித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமா வரலாற்றில் 4 நாட்களில் இவ்வளவு வசூலித்த முதல் படம் இது என்றும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள இந்த படம் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகியிருந்தது. தனது நண்பனின் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காகவும் அவரது இறப்பு எப்படி நடந்தது என்பதை கண்டுபிடிக்கும் ஒரு கதையாகவே இது உள்ளது. முதல் நாளிலிருந்து நல்ல வசூல் வேட்டை நடத்தியுள்ள கூலி படம் 4 நாட்களில் தமிழகத்தில் மாசான கலெக்ஷன் செய்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நிலையில் அவர் குறித்து ஒரு அதிரடி தகவல் கிடைத்துள்ளது. அதாவது ரஜினிகாந்த் இளமை காலத்தில் தனது நிஜமான ஹேர் ஸ்டைலுடன் தான் பல படங்களில் நடித்திருக்கின்றார். அப்போது அவருக்கு நல்ல முடி இருந்துள்ளது. ஆனாலும் அவருக்கு வயதான பின் தான் முடி கொட்டியுள்ளது. அதிலிருந்து அவர் விக் வைக்க தொடங்கி நடித்து வருகின்றார். இந்த நிலையில் அவர் இந்த படத்திலிருந்து விக் வைத்து நடித்து வருகின்றார் என்று தெரியுமா என்றால் படையப்பா என்று தான் சொல்லலாம். படையப்பா படத்திலிருந்து தான் அவர் விக் வைக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் ரஜினிகாந்தின் விக் என்பது ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.